வீட்ல இருக்கிற சந்திரி, முந்திரி, பேரிக்காய், நெல்லிக்காய் எல்லாரும் வெளிய வாங்க. மேடம், அவ ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி, நான் வர சொல்றேன், நீ போ. ஹலோ டாக்டர், சந்திரிகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். காலையில சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு திரும்பவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்க வந்தா இப்ப சரியா இருக்கும். ஐயோ சாரி மேடம், நான் ஒரு அர்ஜென்ட் கேஸா பேஷண்ட பாக்குறதுக்காக வேலூர் தாண்டி போயிட்டு இருக்கேன். நான் எப்படியும் வர்றதுக்கு மார்னிங் ஆயிடுமே. காலையில நீங்க கால் பண்ணா நான் அடுத்த 10வது நிமிஷம் உங்க வீட்டுல இருப்பேன் மேடம். அப்போ இப்ப வர முடியாதா? இப்போ வர முடியாது மேடம். சரி, உங்களோட அசிஸ்டன்ஸ் யாரையாவது வர சொல்லுங்களேன். அசிஸ்டன்ட் அவங்களும் இப்போ ஊர்ல இல்ல, அவங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நான் நாளை காலையில கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே டாக்டர். ஏய், கத்திரிக்காய்ங்க. நாகு, கிச்சன்ல போய் கத்திரிக்காய் எடுத்துட்டு வா. சரிங்க. என்னையம்மா அடிச்சே? நான் கேட்டது கத்திரிக்காய் சைஸ்ல இருக்கிற ஆளு எங்கன்னு. ஆளா? யாரு? உன் பொண்டாட்டி தான்டா டுபுக்கு. டுபுக்கா? நல்ல வேலை மாத்தி சொல்லல. ஓய் கத்திரிக்காய், ஏய் கத்திரிக்காய் எங்க இருக்க? கத்திரிக்காய் இங்க வா. கத்திரிக்காய் வருவா வருவா, அதோ வந்துடா. போடி. ஏய், என்னடி அடிச்சிட்டு இருக்க? இந்த அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இழுத்து ஒன்னு விட்டனா அவ்வளவுதான். ஐயோ சந்திரிகா, எமோஷனல கொஞ்சம் குறைச்சிக்கோ, அத்தை வர நேரமாச்சு. அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுக்குன்னு சும்மா சும்மா அடிக்கிறதா? ஏய், நீயே லேட்டா வந்த? ஏய், எங்க அம்மா வர டைமா பார்த்து பம்ப கிழக்குறியா? இருடி. ஏன் லேட்டு? ஏய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? சரோஜா, பாரதியார் என்னதான் சொன்னாரு? எனக்கு பாரதியார் யாருன்னு தெரியாதியா? மக்கு. பாரதியார் என்ன சொன்னாரு? இனிய தமிழ் மக்களேன்னு சொன்னாரு. அது பாரதி ராஜாவா? தெரியல பிரீத்தி, நீயே சொல்லிடு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. மேடம், நீங்க சொன்ன டாக்டர் வந்துருவார்ல? அவர் காலையில தான் வருவாராம். வேலூர் தாண்டி போயிட்டு இருக்காராம். அப்ப நம்ம காலையா? ஏய், என்ன முறைக்கிற? முறைக்கிற வேலையை வச்சுக்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னைய இப்படி பயமுறுத்துறா? நீ கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இரு. பாரதியார் சொல்லிட்டு போன மாதிரி நாம எல்லாரும் இப்போ விளையாடுவோம். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரீத்தி, நாம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? கண்ணாமூச்சிதான். கல்பனா இப்ப என் கண்ணை கட்டி கண்ணை மூடிக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கணும். நான் யாரை தேடி கண்டுபிடிக்கிறேனோ அவங்களுக்கு என் கையில இருக்கிற சாட்டையால 10 அடி பரிசா கொடுப்பேன். மேடம், அவ நம்மள அடிக்க பிளான் பண்றா. ஏதாவது பண்ணுங்க. ஏய் வெள்ளலி, அங்க என்ன பேச்சு? நீ பள்ளி மாதிரி இருந்துட்டு என்ன வெள்ளை எலின்னு சொல்றியா? விளையாடும் போது யாரும் யார் கூடயும் பேசக்கூடாது. அப்படியெல்லாமா பாரதியார் சொல்லிருக்காரு? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு போனா. சொல்லிருப்பாரு. கல்பனா, கண்ணை கட்டு. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஆளு பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சை உதறா. ஓகே, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க 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 போங்க. மாப்ள, நீங்க ஒளியில? நான் தான் ரெஃப்ரி அங்கிள். மாப்ள பிகில் போட மூட்ல இருக்காரு போல. பிகிலே. யோ போய். சரோஜா எங்க போனா? அவ பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம்.
தப்பிச்சோ. ஐயோ, போச்சு. அப்பாடா, நம்ம பக்கம் வராம இருந்தா போதும். பிடிச்சிட்டேன். ஏ, கத்திரிக்காவை பிடிச்சிட்டேன். நீங்க தான் அவுட். வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஐயோ, இப்போ அவுட் ஆன கத்திரிக்காக்கு 10 சாட்டடி விழ போகுது. என்ன போயுது? மரியாதை இந்த விளையாட்டு நிறுத்த போறியா இல்ல நான் உன்னை திருப்பி அடிக்கவா? ஆண்டி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிங்க. பிடிச்சதோட இல்லாம இவ்வளவு நல்லா திருப்பி அடிங்க. அப்பதான் பாட்டி கிட்ட காமிக்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும். பாட்டி போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க? பிரீத்தி என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப மட்டும் ஏன் நீங்க கோவமாகறீங்க? இத சொல்லியே நான் ஆஃப் பண்ணிடுறானே. இவகிட்ட அடி வாங்கணும்னு எனக்கு தலை எழுத்து. வாங்கி தொலைக்கிறேன். பைத்தியம், நீ கண்டினியூ பண்ணு. விக்ரமணியும் பிளான் போட்டு எனக்கு வட்டியை முதலமா கொடுக்குறீங்களா? இதையெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி ஒரு நாள். ரோட்ல துணியை கிழிச்சுக்கிட்டு உன்னை பைத்தியமா அலைய விடுறனா இல்லையான்னு பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட். எல்லாரும் ரெடி தானே? ரெடி. குல்பனா, கண்ணு கட்டுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் போய் ஒளிச்சுக்கோங்க. என்னையா? போட என்கிட்ட கேக்குறேன். உட்காருங்க உட்காருங்க. நல்லா இடிச்சுக்கிட்டேனே. இதான் சரியான இடம். ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏங்க, உங்க பொண்டாட்டிக்கு உங்களுக்கு வேலையே இல்லையா? நான் ஒளிற இடத்துல தான் வந்து ஒளிவீங்களா? இது என்ன உடனே எழுதி வச்சிருக்கியா? ஆமா, இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். போய் அங்க போய் பின்னால ஒளிங்க. அப்பதான் நீங்க தெரிய மாட்டீங்க. போங்க. சித்தி, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. நாக்கு பேச்சுக்கு மறு பேச்சு ஏது? பிரீத்தி, நான் கிச்சன்ல இருக்கேன், வா. ஓகே. வா வா. எல்லாரும் ரெடியா?
ரொம்ப நேரமாவே பிரீத்திய காணுமே, எங்க போயிருப்பா? ஐயோ, வாங்க வாங்க, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க வாங்க. எங்க உங்க புருஷன் கூப்பிடுறாரு. ஏன் புருஷன் உன்னை எழுதி கூப்பிடணும்? என்ன இல்ல, நம்ம எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாரையுமே வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க போங்க, வா போங்க. சொட்ட வாடாயா, அங்க பாருங்க. வா வா. எதுக்கு இப்படி ஓடி வர? உங்ககிட்ட நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும். அம்மா, நீங்க எதுவும் பேசாம என் கூட வாங்கல. என்னத்தை அப்படி காட்ட போற? சொல்றேன், வாங்க வாங்க. ஐயோ, அத்தை. ஐயோ பாட்டி, தப்பிச்சிட்டா. என்ன கல்பனா? அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா அத்தை? ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு, வந்துட்டேன். அப்படியே அத்தை, அதுவும் சரிதான். எடு, என்ன எடுத்த நாடி. என்ன பண்ற? நீங்க சும்மா இருங்க. இந்த சக்கரத்தை நான் விட மாட்டேன். சக்கரமா? பாட்டி, அவ என்னதான் சக்கரம் சொல்றான்? ஓ பிரீத்தி, சக்கரம் பாவம்ல, அவனை நீ அடிக்கணும்னா பாட்டி அடி, நான் வாங்கிக்கிறேன். பாவம் இல்லையா அவன்? அவனை விட்டுருமா? ஆமால, உங்களை பாம்பு கடிச்ச அன்னைக்கு கூட சக்கரம் தான் வந்து உங்களை காப்பாத்தினாரு. அதனால விட்டுட்டேன். ஐயா, ஏதாவது அடிபட்டுருச்சாயா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. சரி, அப்ப நாம அடுத்த விளையாட்டு விளையாடலாம். அடுத்த விளையாட்டா? பிரீத்தி, அடுத்த ரவுண்டா? இல்ல இல்ல, இது வேற விளையாட்டு. அப்படி என்ன விளையாட்டுமா? நான் உங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சேன்ல, அதனால காலெல்லாம் வலிக்குது. அத அழுத்தி விடணும். யார் வரீங்க? கத்திரிக்கா, நீதான் சும்மா இருக்க, வா. கத்திரிக்காவா? ஓ சந்திரிகா, உன்னதான் கத்திரிக்காங்கிறாள? அம்மா, என்னம்மா இது? இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்காக தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். ஏய், அவளுக்கு என்ன பண்றேன்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. அம்மா, நான் சொல்லிட்டேம்மா. சந்திரிகா இல்ல கத்திரிக்கா வந்து உன்னை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீ சொல்ற வேலையெல்லாம் கேட்கும். ஓகேயா? கத்திரிக்கா, அம்மா என்னம்மா நீங்களும்? சந்திரிகா, கொஞ்சம் பிரீத்தி சொல்றத செய். ப்ளீஸ். சரி, வா. ஆண்டி, என்ன இங்க நிக்கிறீங்க? பிரீத்தி சொல்றத கேட்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல, போங்க. கை அமைக்கி விடு. மெதுவா. தொலை எழுத்து. எங்க ஆண்டி அங்க போயிட்டாங்க.
நீ இங்க நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க போடி. ஏய் சொரிஜா, கீழே உட்காரு. உட்காரு கீழே. கால் அமைக்கி விடு. என்ன அமுக்கு. இதுதான் சரியான நேரம். நாம இந்த வசனத்தை பிரீத்தி கிட்ட சொல்லுவோம். அவ சரியா சொல்லிட்டா பைத்தியம் இல்லை, தப்பா சொல்லிட்டா பைத்தியம்தான். பிரீத்தி பிரீத்தி டிங் 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 டிங். ஏய், நான் இங்க தானே இருக்கேன், எதுக்கு கத்திக்கிட்டே வர? பிரீத்தி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், அதை நீ கரெக்டா திருப்பி சொல்லணும், சரியா? சொல்லு. இந்த கை கால் அமுக்குற மாதிரி அதுவும் ஒரு விளையாட்டு தான். சொல்லு. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியம் இருக்கே. என்ன இது ஸ்டக் ஆகுது? கரெக்டாக சொல்கிறேன். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியம் இருக்கே. பைத்தியம்னா அந்த பைத்தியம் வைத்தியம் கைத்தியம். அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல உங்களை யார் நிறுத்த சொன்னா? நீ தானே சொன்ன. நான் சொன்னது அவரை, உங்களை இல்ல. வேலையை பாருங்க. உட்காரு. அமுக்கு கையா. ஏய், கால் அமுக்கு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா சொல்ல தெரியலையே. அது வந்து இரு, நான் சொல்றேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட பைத்தியத்துக்கான வைத்தியம் பாப்பாரு.